ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வெட்டிங் இன்விடேஷன் கார்டு டிசைன் பண்ணது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். உங்களுக்கு வேணால் ஓன் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் போய் ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இது நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு டிசைன் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபில்லை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது அதில் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் சைஸ் நான் 2 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன் இந்த டெம்ப்ளேட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 4 சைடும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஸ்பேசிங்ஸ் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்டர் ரெடி ஆனாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ப்ரஷ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ப்ரஷ்னு ஒரு ஃபோட்டோஷாப் ப்ரஷ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஃபோட்டோஷாப் வந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இமேஜ் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இது அப்புறம் ப்ரஷ்ஷில் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் சைஸை ரெடியூஸ் பண்ணி ஒரு கிளிக் கொடுங்க. இது நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இதில் தான் நம்மளோட இமேஜை ட்ராப் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ நம்ம இமேஜ் உள்ளே கொண்டு வந்துடலாமா? ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நம்ம இமேஜை கேன்வாஸ்குள்ளார. அது இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ளவர் ஸ்டாக் இமேஜ் தான் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. நான் இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைட் பாட்டமில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அகெயின் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அதை ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்காக அதை லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி நான் மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜ் குரூப்பில் அதோட பிளெண்டிங் மோடை ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இது கீபோர்ட் ஷார்ட்கட் B. இப்போ அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது சைஸை லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணி ஒரு கிளிக் கொடுங்க. தேர் யூ கோ, அட்ராக்டிவான க்ளோ எஃபெக்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான். டெக்ஸ்ட் குரூப்பில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிங்க் கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூலை பிக் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் T. இது உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ், தமிழ் ஃபாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதையே டைப் பண்ணிக்கலாம் உங்களோட கண்டென்ட்டை. டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் ப்ராசஸை.
ஒன்ஸ் உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ரெடி. இப்போ டெம்ப்ளேட்டை PDF, PNG இல்லை JPEG எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.